ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு முருகர் மெசேஜ் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருகருக்கு கமெண்ட்ல ஓ முருகா சொல்லி டைப் பண்ணுங்க. இதில் 2 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேனலில் உங்கள் எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி செந்தில் ஆண்டவர் மெசேஜ் என்ன கொடுக்குறாரு உங்களுக்குன்னு பார்த்துருவோமா? இது ஷார்ட் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு நழுவி போகுதுன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? நிறைய வாய்ப்புகள், கதவுகள் எல்லாமே வரப்போகுது சடனாக. அதுதான் மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு, ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு சடனாக நடக்கும் இந்த விஷயங்கள். நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில உறவுகள்னால உங்களோட லவ் லைஃப் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இப்போ ரீசண்டாக உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிளாஷ் நடந்திருக்கும். அந்த விரக்தி, அந்த ஒரு கோபதாபங்களோட நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்ட் ட்ராக்லேருந்து வெளில வாங்க. ஏன்னா உங்கள் நபர் அடிக்கடி கூட ஒரு சிலருக்கு தொல்லை கொடுக்கலாம். இது ஒரு சிலருக்கு வருது. ஒரு சிலருக்கு லவ் லைஃப் நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப், என்ன விஷயம் அவர்கிட்ட கேட்டீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கதவுகள் சடனாக நடக்கும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வீக் எனர்ஜி. சில பேர் ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்கள் கணவன் மனைவி பிரச்சனைனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இதை ஷார்ட் ரீடிங்காக தரேன், ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே இதை சொல்ல முடியாது. இது டெப்த்தாக பார்க்க போகிறது இல்லை, சொல்கிறேன். ஒரு சிலர் இப்போ நம்ம பைல் 2 பார்க்கலாம். பைல் 2 இந்த ஸ்டார், எல்லோ ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்கு? இந்த ஷார்ட் ரீடிங் பார்க்குறவங்க முருகருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. என்ன ரீசனுக்காக இவ்வளோ சோகமாக இருக்காங்கப்பா? பைல் 2 சூஸ் பண்ணவங்க எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது. என்ன காரணம் முருகா? ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுப்பா. எதுவுமே ஒரு வேலை கூட எனக்கு ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. 2 மாதம் வேலை செய்வேன், 6 மாதம் வேலை செய்கிறது, அதுக்கு மேலே 5 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி தான் மறுபடியும் வெளியே வந்துடுது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி தான் நடக்கும். நல்லா வருவாங்க, என்னவோ அவங்க தான் லைஃபே, அவங்க தான் உங்கள் சோல்மேட்டு அப்படின்ற மாதிரி வருவாங்க லைஃப். அப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப மன இறுக்கத்தை, வேதனையை கொடுத்துட்டு போவாங்க. அது எதனாலன்னா உங்ககிட்ட சில டிப்ரெஷன்ஸ், ஒரு பாஸ்ட் ஒரு இது இருக்கு, ஓவர் திங்கிங் இருக்கு, ஓவர் இமேஜினேஷன், பயம் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல நபர் வந்தாலும் உங்களால் அவங்கள அட்ராக்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. இதிலிருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை, இல்லைன்னா ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கலாம். கண்டிப்பாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நபர் உங்கள் லைஃப்குள்ளே வர்றாங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கலைச்சி விட்ருவாங்க. உங்களை சுற்றி இருக்க அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஸ், யார் சம்படி டூயிங் திஸ் ஒர்க், ஓகேவா? அவங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சம்திங் ஏதோ உங்களை குழப்பி விடுவாங்க, உங்களை ஏமாத்துறாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் அவங்கக்கிட்டே டிசிஷன் மேக்கிங்க்கு கேட்பீங்க. இனி டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் எடுங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. இந்த லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வாய் திறக்காதீங்க, சீக்ரெட்டாக தான் வைக்கணும். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் நபர் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் நல்லா அமைய போகுதுன்னா முதல்ல நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கோங்க. நடக்கக்கூடிய நல்ல விஷயத்த நீங்கள் மட்டும்தான் இது பண்ணணும், ஓகேவா? சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் கேட்குறீங்க, மற்றவங்க கிட்ட, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஒரு சிலர் உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷர் மாதிரியே, அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு அப்படியே இந்த நாய்க்குட்டியை தடவி விடுற மாதிரியே தடவி விட்டு அப்படியே உங்களை வீக் பண்ணுவாங்க.
அவங்க என்ன ஒரு 10 வார்த்தை பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசி ஒத்த வார்த்தையில உங்களை அப்படியே டவுன் பண்ணுவாங்க. நீங்க அவங்க ஆமா இவங்க கூட நமக்கு கெடுதல் நினைப்பாங்களா, இவங்க நல்லது தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே வச்சு உங்க நபர்கிட்ட கிளாஷ் பண்ணிக்குவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சரி, உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, ஜெல்லஸ் பர்சன் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எதையும் ஷேர் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கான மெசேஜ் ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. இந்த கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, அதை சக்ஸஸ் பண்ணுங்க. ஓகே, காலம் போனதுக்கு அப்புறமா யார் மேலேயும் குறை சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட அந்த இதுவை சொல்லிட்டாரு. உங்களை சுற்றி எப்படிப்பட்ட வைப்ரேஷன் இருக்குது, நீங்கள் எப்படி அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி உங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள